என்னப்பா ஆச்சு? உடம்பு சரியில்லைன்னா ஒரு நாள் லீவ் போட்டுக்க வேண்டியதானேப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அப்புறம் ஏன் எங்க எஜ்ல இப்படி மயங்கி விழுற அளவுக்கு என்னப்பா உனக்கு பிரச்சனை? நீ வா, நம்ம உடனே போய் டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. இப்ப பரவாயில்லைங்க மேடம். எப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா இவனுக்கு. சரிங்க மேடம். இப்படி இது கூட பாத்து ஒண்ணும் இல்ல மேடம், நானே போய்க்கிறேன். டில்லி, காலையில சாப்பிட்டியா இல்லையா? படிக்கிற பசங்க நல்லா சாப்பிட வேண்டிய வயசுல எதுக்குதான் நீங்க எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்றீங்களோ தெரியல. இப்ப பாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏய் டில்லி, என்னப்பா ஆச்சு? இஸ் எவ்ரிதிங் ஓகே ஆர் நாட்? இங்க பாரு, இங்க பாரு, என்ன உன் அம்மாவா நினைச்சுக்கோப்பா. என்ன பிரச்சனை உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? பசங்க யாராவது டீஸ் பண்ணாங்களா? என் அம்மாவை பார்த்ததே இல்ல. ரஞ்சினி, எங்க ரஞ்சினி எங்க ஃப்ரெண்டு, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா இல்லாத குறைய எங்க ரஞ்சினி. உன் ஃப்ரெண்டுக்கு என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். சின்ன வயசுல இருந்து நாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது அவங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்கல. இப்ப ஒரேடியா பிரிச்சுட்டாங்க மேடம். என்னப்பா சொல்ற? ஆமா, இனிமே பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ண வச்சு ரஜினி கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். நாங்களும் ரஜினிக்காக சத்தியம் பண்ண ஒத்துக்கிட்டோம். எவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்தா தெரியுமா? இப்ப முடியல மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அதுக்காக நீ சாப்பிடாம இருப்பியா? அப்புறம் நீ எப்படிப்பா படிப்ப? பசியோட இருந்தா எதுலயுமே கவனம் செலுத்த முடியாது. இங்க பாரு, நீங்க சின்ன பசங்க. ரஞ்சனியோட அப்பா அம்மா மனநிலை என்னங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க இடத்துல இருந்து யோசிச்சா அது தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்காக ரஞ்சனி உன்னோட ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஆயிடாது. நீங்க மறுபடியும் ஃப்ரெண்டா இருக்கவே முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. இந்த சாப்பிடு, சாப்பிடு. டேய் ஹரி, எதுக்குடா சாப்பாட்டை தள்ளி விட்ட? எதுக்கா? இதோ இந்த யூஸ்லெஸ் ஸ்ட்ரெஸ் என் வீட்டு சாப்பாட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்.